புலாவ் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தனியாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் தனியாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வைக்கலாம். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே ஃப்ளேவரான மஷ்ரூம் கிரேவி ரெடி.